ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் சூப் ரசம் வந்து எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி வந்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இந்த அளவுக்கு வந்து வெள்ளைப்பூண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் கொரகொரப்பாக வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். 2 தக்காளியை நல்லா இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கனை வேக வச்சு அதோட சூப்பை தான் நான் எடுத்துக்க போகிறேன். கீமா பண்ணுறதுக்காண்டி நான் கறியை வந்து வேக வச்சுருந்தேன். கீமா வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். சூப்பை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுருவோம். கடாய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். பிணைஞ்சி வச்சுருந்த தக்காளியை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். புளி வந்து கரைச்சி வச்சுருந்தோம், அதோட தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த கறி சூப்பை வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வந்து கிளறி விட்டுருவோம். லாஸ்ட்டாக வந்து மல்லிச்செடி வந்து தூவிடுவோம். இப்போது நுரக்குடி வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மண்டை வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான கறி சூப்பு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.